அதாவது கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கணும். ரியாலிட்டி நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், சித்திரவதை அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு யார் வந்து காரகத்துவம், ஹூஸ் த டெஃபினிஷன் ஃபார் சித்திரவதைனா கன்னி தான். அந்த அளவுக்கு லாஸ்ட் 1.5 வருஷம் படாத பாடு. ஏன்னா ராசி லக்னத்தில் கேத்து இருக்கும் பொழுது விரக்தி மனப்பான்மை எல்லாமே இருக்கும். சன்னியாசி மாதிரி உட்காந்துருப்பாங்க, வீட்டில் எல்லாமே இருக்கும், சந்தோஷமாக ஃபேமிலி பாண்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் கேத்து வந்து உங்கள் ராசி லக்னத்தில் வரும்பொழுது இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் இவங்க சொந்தக்காரங்கள்லையோ அல்லது இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் யார் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மெடிசின் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி கேன்சர் வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்கோம். அதுக்கு செலவுகள்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த பாதிப்புகள் இருந்துருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய படு மோசமான நிலைமைகள்லேருந்து கேத்து கிளம்பி சிம்மத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பிக்கஸ்ட் அதிர்ஷ்டம். என்னன்னா இருக்கிற வேலை கண்டிப்பாக மாறும் ஃபார் த பெட்டர்மெண்ட். குரு வந்து 10ஆம் இடத்துக்கு போறாருன்னா நம்ம சொல்லக்கூடிய கலோக்கியல் வாக்கியம் என்னன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வந்து பதவியை காலி பண்ணுவார்னு அர்த்தம். ஆனால் என்னன்னா எப்போ குரு அங்கே போறாரோ, குருங்கிறது நல்ல கிரகம், சுப கிரகம். அவர் போய் புதன் வீட்டில் உட்காரும் பொழுது புதன்னா அப்டேட். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இருந்து அடுத்த லெவல் ஆஃப் அப்டேட்டுக்கு தான் போவீங்களே தவிர கீழே விழ மாட்டீங்க. அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு அமேசிங் டைம் பீரியட். ஆனால் என்னன்னா வித் ஆஃபர் லெட்டரோட மாறுறது நல்லது. 10ஆம் இடத்துல மாறணும். 100% எனக்கு வந்து வேலை கிளியர் அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கி 2 மாதம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டே நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. அதாவது எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக சொல்லாமல் இருக்கிறது தான் கன்னிராசிக்கு முக்கியம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.